ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, கடவுள் மனித உருவத்தில் வருவார். முனிவர் ஒருத்தர் ஆசிரமம் ஒன்றத்தை நிர்வகித்து வந்தார். மிக பழமையான ஆசிரமம் அது. ஒரு காலத்துல மிகவும் புகழ்பெற்றிருந்தது அது. பக்தர்கள் எப்போதுமே நிரம்பி வழிவாங்க. உலகம் எங்கும் அந்த ஆசிரமத்திற்கு நல்ல பெயர் இருந்தது. ஆனா கொஞ்ச காலமா ஆசிரமம் பொலிவிழந்து துவங்கியதை உணர்ந்தாரு அந்த முனிவர். காரணம், சீடர்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை. நூற்றுக்கணக்கான சீடர்கள் அந்த ஆசிரமத்துல உண்டு. தான் என்ற கர்வமோ போட்டி மனப்பான்மையும் அவர்களுக்குள்ள நிரம்பி அடிக்கடி சீடர்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டே இருந்தாங்க. முனிவர் மிகவும் நொந்து போனாரு, சஞ்சலம் அடைந்தாரு. இப்படியே சென்றால் பல்லாயிரம் ஆண்டுகள் இருந்து வரும் ஆசிரமம் சீர்குலைந்து விடுமோ அப்படின்ற கவலை அவருக்கு வந்தது. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி அப்படின்னு அவர் யோசித்தாரு. அப்போது முனிவரின் பால்ய கால நண்பரான சகல கலைகளையும் கற்ற இன்னொரு முனிவர் வடநாட்டில் இருந்து அங்க வருகை புரிந்தார். இருவருமே அளவலாவினாங்க. வடநாட்டு முனிவர் ஆசிரமத்தை சுற்றி பார்த்தாரு. அத்தனை சீடர்கள் முன்னிலையில ஒரு சொற்பொழிவும் ஆற்றினார். அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த ஆசிரமம் பற்றி ரகசியம் ஒண்ணுத்த நான் சொல்ல போறேன். அதை சொல்வதற்காகத்தான் கைலையில் இருந்து இங்கே நான் வந்திருக்கிறேன். கடவுள் சிவபெருமான் கைலையில என்கிட்ட அசரீரியாக பேசினாரு. அவர் சொன்னது இதுதான்: இந்த ஆசிரமத்துல இருக்கும் நூற்றுக்கணக்கான சீடர்களில் ஒருவராக மனித உருவில் தானும் இருப்பதாக சிவபெருமான் என்கிட்ட கூறினாரு. இந்த அற்புத தகவலை சொல்வதற்காகவே நான் இங்க வந்தேன். சிவனாக இங்கே இருக்கும் சீடர் யார் என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த சக்தி என்கிட்ட இல்லை. அதனால பொதுவாக அத்தனை சீடர்களையும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு கண்களில் நீர் கசிய கை கூப்பினாரு வடநாட்டு முனிவர். மறுநாளிலேயே ஆசிரமத்துல மாற்றம் தெரிந்தது. சீடர்கள் தங்களுக்குள்ள இருந்த சச்சரவை மூட்டை கட்டி வீசினாங்க. ஒவ்வொருவருமே மற்றவரை மரியாதையாக பார்த்தாங்க. மற்றவரின் திறமையை மதித்தாங்க. இதில் யார் சிவபெருமான் என்று சரியாக தெரியாததால அனைவரும் அன்புடன் நோக்கினாங்க. பணிவுடன் நடந்து கொண்டாங்க. ஆசிரமத்தின் சங்கடங்கள் தீர்ந்தன. மீண்டும் ஆசிரமத்தின் புகழ் பரவத் தொடங்கியது. இரவு 2 முனிவர்களும் பேசி வைத்து கொண்டு இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கலாம் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். அதை பற்றி நமக்கு என்ன கவலை? ஆனால் இந்த கதையில் சொல்ல வந்தது வேறு. நம்மை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கடவுள் மனித உருவத்தில் வருபவர் என்பதால் நம்மை சுற்றி உள்ளவர்களில் ஒருவராக கடவுள் இருக்கக்கூடும் அப்படின்றத முதல்ல உணருங்க. அனைவரையும் அன்போடும் மரியாதையோடும் நடத்துங்க. நீங்க கடவுளை கடைபிடிக்கிறீர்களோ இல்லையோ, மற்றவர்கள் உங்களை மதிப்புடன் ஒரு கடவுள் போன்று நடத்துவதை உணர்வீங்க. உங்களை சுற்றி அன்பு மயமாவதை புரிந்து கொள்வீங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.